ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு மன்றாடியது என ஐநாவில் பாகிஸ்தான் பிரதமர் பேச்சு இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. எந்தவொரு மூன்றாம் தரப்பினருக்கும் இடமில்லை என இந்தியா தெளிவுபடுத்தியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி 26 பொதுமக்களை கொன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. பயங்கரவாதத்தை ஏவிவிட்ட பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்தது. இதன் பிறகுதான் போர் நிறுத்தம் வந்தது. அபத்தமான நாடகம். இது குறித்து ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் திரித்து பேசினார். இதற்கு ஐநா கூட்டத்தில் இந்தியா தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. இது குறித்து ஐநா-வுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் முதல் செயலாளர் பெட்டல் கஹ்லோட் பேசியதாவது: இந்த சபை காலையில் பாகிஸ்தான் பிரதமரிடமிருந்து அபத்தமான நாடகங்களை கண்டது. அவர் மீண்டும் ஒருமுறை பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு மன்றாடியது. போர் நிறுத்தத்தில் எந்தவொரு மூன்றாம் தரப்பினருக்கும் இடமில்லை. இந்திய படைகளால் பல பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டது. அந்த சேதத்தின் படங்கள் நிச்சயமாக பொதுமக்களுக்கு கிடைக்கின்றன. பஹாவல்பூர் மற்றும் முரிட்கே பயங்கரவாத முகாம்களில் இந்திய படைகளால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் பல படங்களை நாங்கள் பார்த்தோம். பொய் கதை. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையேயான எந்தவொரு தீர்க்கப்படாத பிரச்சனையும் இருதரப்பு ரீதியாக தீர்க்கப்படும். அந்த வகையில் எந்த மூன்றாம் தரப்பினருக்கும் இடமில்லை. எந்த அளவிலான நாடகமும் எந்த அளவிலான பொய்களும் உண்மைகளை மறைக்க முடியாது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்கிறது. அந்த நோக்கத்திற்காக பாகிஸ்தான் பிரதமர் மிகவும் பொய்யான கதைகளை கூறுவதில் அவருக்கு எந்த வெட்கமும் இல்லை. பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பங்காளியாக நடிப்பது போல அது ஒரு தசாப்த காலமாக ஒசாமா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்ததை நினைவில் கொள்வோம். அதன் அமைச்சர்கள் சமீபத்தில் தான் பயங்கரவாத முகாம்களை பல தசாப்தங்களாக இயக்கி வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். பயங்கரவாதத்தை பொறுத்தவரை பயங்கரவாதிகளுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இருக்காது. அடிபணியாத அணுசக்தி மிரட்டலின் கீழ் பயங்கரவாதம் நடைமுறைப்படுத்தப்படுவதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. உலகிற்கு இந்தியா தெளிவாக ஒன்றை கூறுகிறது: பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ளக்கூடாது. பாகிஸ்தான் உடனடியாக அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் மூடிவிட்டு இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதிகளை ஒப்படை